மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சினிமாவிடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஏகே எனும் அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வெளியாயிருக்கும் குட் பேட் அக்லி. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மார்க் ஆண்டனி சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அஜித்குமாரோட ஒரு கூட்டணி சேர்றார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்தது. ஃபேன் பாய் அப்படிங்கிறதையும் அவர் பகிரங்கமாக நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஏகே எனும் ரெட் டிராகன் அந்த கேரக்டர் உயர பறந்ததா இல்லையா அப்படிங்கிறலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சர்வதேச கேங்ஸ்டர்ஸை பயப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு ஏகே எனும் ரெட் டிராகன். அவருக்கு ஃபேமிலின்னு ஒன்று ஆனதுக்கப்புறம், ஒரு பையன் பிறந்ததுக்கப்புறம் இந்த தொழிலே வேண்டாம், நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் போக்கிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோட திரும்பி வந்து வாழணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. அதுக்காக போய் சரண் அடைஞ்சிடறாரு. ஜெயிலில் தண்டனையை அனுபவிக்கிறாரு. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பல வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் வருது. அப்போ ஏகே என்ன முடிவெடுத்தாரு, தான் கீழே போட்ட கத்தியை திரும்ப எடுத்தாரா, எதிரிகளுக்கு குட் பேட் அக்லி இதில் எந்த முகத்தை காட்டினாரு அப்படிங்கிற சொல்கிற படம் தான் இந்த குட் பேட் அக்லி. படத்தில் நடிகளோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏகே எனும் ரெட் டிராகனாக அஜித்குமார் இந்த ரோலுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடங்கள் அந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டின விதம், ஃப்ளாஷ்பேக்காக வெயிட்டை குறைச்சது உள்ளிட்ட பல விஷயங்களில் நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வைக்கிறாரு. அதே சமயம் நிறைய இடங்களில் ஓப்பன் அப்பாக நடிச்சது, இதுக்கு முன்னாடி அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா அவருக்கு, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு டோட்டலாகவே அந்த காமிக்கல் ஜோனில் டைலாக்ஸ் பேசுறது, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் மீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. ஃபேன்ஸுக்கு நிச்சயமா ஒரு செலிப்ரேஷனா ஒரு படம் கொடுக்கணுங்கிற அந்த இன்டென்ஷனை நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏகே ரெட் டிராகன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நிச்சயமா ஃபேன்ஸால மறக்க முடியாத ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கதையின் நாயகியாக ரம்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் த்ரிஷா, இன்னுமே அவங்க ரோல் கொஞ்சம் சாலிடாக எழுதப்பட்டிருக்கலாம். பட் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. யூஸ்வலாக வர ஒரு ஹீரோயின் கேரக்டர், அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ரவுடியாக இருக்காரு, ஒரு கேங்ஸ்டராக இருக்காருன்னு ஒரு டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள் டைலாக் பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி டைலாக் தான் இவங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் கொஞ்சம் காமிக்கல் மூமெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது கிளிக்காக இருக்குது. பட் அதர் தட் ஒரு யூஸ்வலான ஒரு கேங்ஸ்டர் ஹீரோ இருந்தால் அவருக்கு ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட அந்த வாழ்க்கையை பிடிக்காத ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அந்த ரோல் தான் இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ரைட்டிங்கில் அந்த ரோல் பெட்டராக இருந்திருக்கலாம் மட்டும்தான் ஒரு குறை. படத்தின் பிரதான வில்லனாக அர்ஜுன் தாஸ் 2 டைமென்ஷனில் அவரோட கேரக்டர் எழுதப்பட்டிருந்தாலும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பட் அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, ஒரு கேரிகேச்சர் வில்லனா சில இடங்களில் மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆரம்ப காட்சிகளில் அவரோட கேரக்டர் இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற இடத்துல ஒரு அட்டகாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. நிறைய இடங்களில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு அந்த ஸ்டார்டிங் ஃபேஸில் அப்படின்னு சொல்லலாம். போக 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 அந்த கேரக்டரும் ஒரு கேரிகேச்சராக மாறிடுறது கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. அதாவது தட் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். சப்போர்ட்டிங் ரோல்ஸில் ஏகேவோட பையனாக வர கார்த்திகேய தேவ், பிரபு, பிரசன்னா, சுனில், ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் அந்த ரோலுக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. பிரியா பிரகாஷ் வாரியரும் இன்னும் அந்த கேரக்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி கேமியோ ரோல்ஸில் ஒரு டஜன் நடிகர்கள் வராங்க. அதில் சிம்ரன் நம்மளை ஓரளவு இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நடிப்பு கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருந்தாலும் அந்த கேமியோ அப்பியரன்ஸ்லேருந்து அதுதான் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை நிச்சயமாக பாராட்டலாம். மற்றும் ஒரு டெரரான வில்லனாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஜாகி ஷெராஃப் டோட்டலாக வீணடிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் ஒரு கேமியோவில் அங்கே வர சைன் டாம்சாக்கவும் வீணடிக்கப்பட்ட ஃபீல்லே தான் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே வர சில வில்லன் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பிரதான ஆட்களை பிடிச்சி போட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு சாலிடான ஒரு பேக் ஸ்டோரியோ இல்லை அது கதையில் ஒரு முக்கியத்துவமோ கொடுக்கப்படாமல் இருக்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக முழு முதல் பாசிட்டிவ் ஏகேவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அந்த ரோலை டோட்டலாகவே ஓன் பண்ணியிருக்காரு. ரைட்டிங்கில் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருந்தாலும் தன்னோட நடிப்பு மூலமாக அந்த ஓட்டைகள் எல்லாம் சரி செஞ்சிருக்காரு. அவர் திரையில் வந்தாலே போதும் நினைக்கிறவங்களுக்கு இது இன்னும் கொண்டாட்டமாகவே இருக்கும். ஏன்னா அவரோட மேனரிசம்லேருந்து, அவர் பேசுகிற அந்த காமெடி வசனங்கள்லேருந்து, மாசா பேசுகிற வசனங்கள்லேருந்து, அந்த த்ரோபேக் காட்சிகளில் அவர் கொடுத்துருக்கிற பங்களிப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக டோட்டலாகவே ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அஜித் அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் இந்த படத்தோட ஒரு பிரதானமான பாசிட்டிவ். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப சீரியஸாலாம் யோசிக்காமல் ஒரு ஜாலியான படம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஜோன் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் அந்த ஜோன் கரெக்டாகவே கிளிக் ஆகிருக்கு. அந்த ஜோனில் வந்த காட்சிகளும் ஓரளவு நம்மளை என்டர்டெயின் பண்ணுது. பட் போக 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 கொஞ்சம் இன்னும் லெவரேஜ் எடுத்துக்கிறாரு. இன்னும் சில பவுண்டரிஸ் புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் சிக்கலாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான அவுட்புட்டை எல்லா டீமுமே டெலிவரி பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி பண்ண அபிநந்தன் ராமானுஜம் எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க். ஸ்டன் காட்சிகளில் அவர் கொடுத்துருக்கிற உழைப்பு நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் கொஞ்சம் ரெப்பிடேட்டிவ் ஃபீல் இருந்தாலும் மாஸ் காட்சிகளை நல்லாவே ஒன்றை வச்சிருது. அண்ட் அங்கங்கே பயன்படுத்தப்பட்ட ரெட்ரோ பாடல்கள், அதுக்கு ரீமிக்ஸாக பண்ணப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. அது கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கே தவிர மற்றபடி பண்ண ஒர்க்கில் எந்த குறையும் இல்லை.
இதை தாண்டி ஏகேவோட அந்த ரெட் டிராகன் கேரக்டருக்கு ஹைலைட்டாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா அவங்களோட காஸ்டியூம் தான். அதாவது அனுவர்தன் இந்த காஸ்டியூம்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட டீமுக்குமே ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். எல்லா காட்சிகள்லையுமே ஏகே அவர்களோட அந்த காஸ்டியூம் வந்து தனித்து தெரியுது. அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ் எலிவேஷனையும் கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன். காஸ்டியூமே ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய பலமாக இருந்தது இந்த படத்தில் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது மாஸ் மூமெண்ட்ஸாக சில காட்சிகள் நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. வாட்ஸ்அப் குரூப் ஒரு சேட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனில் வந்த எலிவேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரீ இன்டர்வல் டு இன்டர்வல் அந்த ஸ்ட்ரெச் அப்படிங்கிறதும் நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. ஒரு பெரிய பேங்க்குக்கு ஏகே கேரக்டர் போய் ஒரு டீல் பேசுவார். அந்த சீன்லேருந்து இன்டர்வல் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வர சில இன்டர்நேஷனல் கேமியோஸ் நம்மளை வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணது பாராட்ட வைக்குது. அந்த அனிமேஷன்லேயே அதை பண்ணியிருந்தாலும் அதோட தேட்டர் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் அஜித் அவர்களோட அந்த பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த கிட்டத்தட்ட பில்லா மாதிரியும் அந்த பழைய அஜித் கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தது, அதோட எலிவேஷன் எல்லாமே பக்காவாக வந்திருந்தது. அதுக்கான அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பக்காவாக கொடுத்துருக்காரு ஏகே. அந்த காட்சிகள் கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். படத்தில் இருக்கிற ஒரு பிரதானமான பிரச்சனையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஓவர் குக்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இந்த படத்தை சம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் என்டர்டெய்னிங்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஓவர் டோஸாக போயிட்டதுனால என்னமோ நமக்கு கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவாகவும் ஃபீல் ஆகுது. இது கொஞ்சம் போர் அடிக்கிற ஒரு ஃபீலுக்கும் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் இவ்வளோ ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி அஜித் அவர்களோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே யூஸ் பண்ணலாம், பட் இவ்வளோ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வைக்குது அப்படின்னா சீனில் பாட்டு இருக்கா இல்லை பாட்டில் சீன் இருக்காங்கிற கன்ஃபியூஷன் கூட நமக்கு வந்துடுது. அந்தளவு பாட்டை அள்ளி வீசியிருக்காங்க அண்ட் ரெஃபரன்சஸ் அள்ளி வீசியிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 2 நிமிஷம் கூட ரெஃபரன்சஸ் இல்லாமல் இந்த படத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவு கொஞ்சம் ஓவர் கூட்டான ரைட்டிங் இந்த படத்தில் ஃபீல் ஆகுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டார் ஆக்டரை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஜாலியான படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்டென்ஷன் நிச்சயமாக பாராட்டத்தக்கது தான். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் கூட. அது மூலமாக நிறைய அவென்யூஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா படத்தை எங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்களோ நினச்சாங்களோ என்னமோ தெரியல. நிறைய இடங்களில் எமோஷன்ஸாக கொஞ்சம் காட்சிகள் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை தாண்டி மற்ற காட்சிகள் எதுவுமே சீரியஸ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் அசால்ட்டான ஒரு வேகத்துலையும் அசால்ட்டான ஒரு ரைட்டிங்லையும் போகிறதுனாலையும் என்னமோ அந்த எமோஷனல் காட்சிகள் ஒட்டவே இல்லை. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு எமோஷனலான சீன் வருது, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் வருது, ஒரு அப்பா பையன் பாண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு சீன் வருது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் பற்றின ஒரு சீன் வருது. அதுக்கப்புறம் அடுத்த காட்சியே வேற ஒரு ஸ்பூஃப் மோடில் போயிட்ட மாதிரி அந்த காட்சியை கலாய்க்கிற மாதிரியான வசனங்களும் வச்சிடறாங்க. அதனாலே என்னமோ இந்த ஃபீல் வந்து நமக்கு ஒரு ஆர்கானிக்காக ஒட்டவே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேக் வந்தாலும் எமோஷனல் ஸ்டேக் வந்தாலும் இதுக்கப்புறம் இது ஒரு காமெடியாக பண்ணி காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாமளே ப்ரிப்பேர் ஆயிடும். அதுதான் இந்த படத்தோட பிரதான பிரச்சனையும். இனிமே கூட இந்த பிரச்சனைகளை சம்மப் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட் இருக்குது, அந்த நாட்டை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி அதில் கொஞ்சம் ஃபேன் ரெஃபரன்ஸ் எல்லாம் தூவி ஒரு படம் எடுக்கலாம். பட் இதில் என்ன சிக்கலாக இருக்குன்னா ஒரு நாட் இருக்குது, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் ரெஃபரன்சஸ் மட்டுமே அள்ளி கொண்டு வந்து வச்சு அதை ஒரு சீனாக கோத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் ரைட்டிங்கில் ஒரு சின்சியரான எஃபர்ட் போட்டு அது ரெஃபரன்சஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணி 100% பொட்டன்ஷியலோட ஒரு ஆக்டர் வந்து நடிக்க தயாராக இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பிளாஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆடியன்ஸையும் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமாக ஏகே அவர்களோட ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு தன்னோட ஜோன்லேருந்து வெளியே வந்து ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபேன் பாய்ஸுக்கு செலிப்ரேஷனாக இருக்கும். பட் ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேன் சர்வீஸாக ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது ஓகே தான். பட் அது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி தான் இந்த படத்துலையும் எஞ்சி நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.